ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். நம்ம எல்லாருமே லைஃப்பில் கடன் பட்டிருப்போம். ஸோ காசு நம்ம எமர்ஜென்சிக்கோ, நம்மளோட படிப்புக்கோ, வீட்டு வாங்குறதுக்கோ, எதுக்காவது ஒரு விஷயத்துக்காவது நம்ம கடன் வாங்கியிருப்போம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் இப்போ கடன் வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கடனெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராப்பராக பண்ணாததுனால நம்ம மேலும் மேலும் கடனாளியாக தான் ஆகிக்கிட்டே இருப்போமே தவிர, இந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி நிறைய விஷயத்தில் நமக்கு சம்டைம் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சமாவது உங்களோட கடனை அடைக்கலாம். அது நம்ம கையை பிடிக்காத மாதிரி ஈஸியாக கடன் அடைக்கிற மாதிரி நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் சில சமயத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த மெத்தடு பேர் பார்த்திங்கன்னா ஸ்னோபால் மெத்தட். இது பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸும் இருக்குதுங்க. நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா பெரிய பெரிய சேனல் இருக்காங்க, அவங்களோட வீடியோவும் பார்த்துக்கலாம். இது என்னோட நான் என்ன பிளானில் பண்ணலாம் அப்படின்றத நான் யோசித்து போட்டது இந்த ஸ்னோபால் மெத்தட். ஸோ இந்த ஸ்னோபால் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோபால் சின்ன சின்ன பனிக்கட்டிகள், குட்டி குட்டியாக நம்ம பனிக்கட்டியை சேர்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு கடன் இந்த ஸ்னோபால் மெத்தட் மூலியமாக நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னோபால் மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத லிஸ்ட் எழுதிக்கங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 ஸ்னோபால் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 3 டைப் ஆஃப் கடன் வச்சுருக்கோம். ஸோ அந்த கடனெல்லாம் எப்படி ஒன்று ஒன்றா அடைக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இதில் கொடுக்குற நம்பரு இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இது ஒரு ஆளுக்கும் டிஃபர் ஆகும். அந்த கடன் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதிட்டுக்கங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் எடுத்திருப்போம், ஏதாவது எமர்ஜென்சி செலவுக்காண்டி. அது ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எழுதிக்கங்க. அடுத்து எஜுகேஷன் லோன் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அது ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்றதையும் எழுதிக்கங்க. அடுத்து பெரிய மேஜர் லோன் நம்ம ஹவுசிங் லோன் எடுப்போம். ஸோ அதையும் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ, இப்போ 20 லட்ச ரூபாயிலேருந்து எடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி எழுதிக்கங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் எழுதிக்கிறணும். ஸோ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னோபால் மெத்தட் மூலிமா என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த கடன் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, கம்மியான அமௌண்ட் கடன் இருக்குதோ, அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வருமானம் 60,000 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலிக்கு. அந்த ஃபேமிலி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30,000 ரூபா கம்ப்ளீட்டாக லோன் அமௌண்ட்டுக்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ லோன் அமௌண்ட்டே 30,000 ரூபா கட்டிடுறாங்க, பாதிக்கு பாதி லோனே கட்டிடுறாங்க. பாக்கி 30,000 தான் அவங்க குடும்பமே நடத்துகிறாங்க. ஸோ இப்படிங்கையில் அந்த 30,000 எப்படி நம்ம கம்மி பண்ணுறது, அந்த லோனை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் அவங்க மாதத்துக்கு செலவு, அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான செலவு 30,000 ஆகுது. ஸோ இதில் அவங்க செலவை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அவங்க 25,000மோ 20,000மோ அப்படின்ற மாதிரி செலவை கம்மி பண்ணிவிட்டு பாக்கி அந்த 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு எந்த லோன் கம்மியான அமௌண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல எஜுகேஷன் லோன் 1 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். நீங்கள் உங்கள் லோனை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. என்னென்ன வச்சுருக்கீங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கம்மி அமௌண்ட் இருக்கிறது எஜுகேஷன் லோன், அடுத்து பர்சனல் லோன், மூணாவது ஹவுசிங் லோன். இந்த 3 லோனை எழுதிக்கிட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் வட்டி கட்டுறீங்கன்றதையும் பாருங்கள். இப்போ 2,000 ரூபா ஒருத்தவங்க வட்டி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஜுகேஷன் லோன் தான் கம்மியாக இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இதுக்கு மாதம் 2,000 ரூபா கிட்ட வட்டி கட்டுறாங்க. இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, மந்த்லி செலவில் இவங்க கம்மி பண்ணி அதில் மாதம் 5,000 ரூபா சேர்த்து வைக்கணும். ஸோ அந்த 5,000 ரூபாயை சேர்த்து வச்சு அதை இவங்க சேர்த்து இனிஷியலாக சேர்த்து கட்டுற மாதிரி, இப்போ 2,000 ரூபாயோடு சேர்த்து 5,000 ரூபாய் சேர்த்து கட்டும்போது 7,000 ரூபா.
ஸோ இந்த ரூ. 7,000 வந்து மாதம் மாதம் வந்து சீக்கிரம் கட்டினாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ 3 மாதத்துக்குள்ளேயோ வந்து இந்த ரூ. 1,00,000 லோனை அடைச்சிருவாங்க. இப்போ அந்த லோனை அடைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கட்ட வேண்டிய ரூ. 2,000 அமௌண்ட்டும் ஏற்கனவே சேர்த்துக்கிட்டு இருக்க ரூ. 5,000 அமௌண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ இதை வந்து வச்சு நம்ம அடுத்த பெரிய கடனான ரூ. 2,00,000 கடனையும் வந்து ஈஸியாக வந்து அடைச்சிடலாம். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு அமௌண்ட் இஎம்ஐக்குன்னு எடுத்து வச்சுருப்போம். அதோடு சேர்த்து இந்த 7,000 சேர்த்து நம்ம எடுத்து வச்சோம்னா இதை அடைச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 20,00,000 லோனுக்கு வந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம். அந்த அமௌண்ட்டோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் இந்த வர்ற காசை எடுத்து வச்சிங்கன்னா அதையும் அடைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயினான பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை பார்த்துடலாம். ஸோ இந்த லோனெல்லாம் அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எப்படி அந்த லோன் வந்து எப்படி அடைக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ செலவு பண்ணுறோம். நம்ம வந்து எனக்கு ஒரு ரூ. 10,000 ஃபோன் வந்து போதும்டையில நான் வந்து எக்ஸ்பென்சிவான ஃபோனுக்கு வந்து போகக்கூடாது. அது வந்து ரொம்ப அனாவசியமான செலவு. ஸோ அனாவசியமான செலவெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடணும். 2வது வந்து உங்கள் மாத செலவில் வந்து கம்பல்சரியாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறீங்க, எதில் கம்மியாக செலவு பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக வந்து இன்கம் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம்னா டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி, நீங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதில் வந்து வர்ற இன்கம்மை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லோன் கட்டுறதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லோனெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறப்பே வந்து அடுத்த லோன் வந்து வாங்கவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த லோன் வாங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு லோன் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் டக்குன்னு வந்து எனக்கு ஃபோன் வாங்கணும், ஃபோனுக்கு வந்து ஒரு இஎம்ஐ போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ போட்டுறது, இல்லை மித்த வந்து தேவையே இல்லாத செலவுக்கு, இல்லை எனக்கு கார் வேணும், காருக்கு வந்து நான் இஎம்ஐ போட்டு 7,00,000 கார் வாங்கிடணும், எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஒரு லோன் தானே இருக்குது, 2 லோன் தானே இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த இதில் போய் விழுந்துடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி விழுகாமல் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் லோனை ஃபுல்லாக எல்லா லோனையும் அடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வர்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சேவிங்ஸை வந்து லோனை அடைச்சி சேவிங்ஸும் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் சின்ன அமௌண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய அமௌண்ட்டு கட்டுறீங்க, 60,00,000 லோன் வாங்கி கட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷன் தனியாக போட்டுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நகை இருக்குது. நான் நகை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர்த்த இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கி வைங்க, காயின் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட காயின் இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின காயினு. ஸோ அந்த காயினால் வந்து உங்களால் இப்போ ஒரு லோனை அடைக்க முடியும்னா அந்த காயினை விற்றுட்டு நீங்கள் வந்து லோனை வந்து அடைச்சிருங்க. ஸோ லோனை அடைச்சிட்டோம்னா அதிலேருந்து மிச்சமாகிற இந்த இஎம்ஐ அமௌண்ட்டெல்லாம் வச்சு நம்ம அடுத்து அந்த காயினை வந்து வாங்கிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது என்னோடய சின்ன சஜஷன் தான். என்னோடய அமௌண்ட்டில் வந்து ரூ. 2,00,000 கடன் வந்து எனக்கு இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது கைமாற்று கடன் வாங்கினனால வட்டி இல்லாத கடன். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து ஏற்கனவே 50,000 நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம். அடுத்த 50,000 வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி இப்போ வந்து அந்த இதை பாக்கி இருக்க 1,50,000 வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சின்ன அமௌண்ட்டாக சேர்க்கும் போது நமக்கு வந்து பெருசாகவும் தெரியல, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கும் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.